சந்நிதி சேருங்கள் இறை குலமே. இறை வார்த்தை நெறியே உண்மை வழி, இதயத்தை தேற்றும் இன்ப மொழி, தன்னையே தருகின்ற தலைவன் வழி, பகிர்வில் உயர்வு காணும் நெறி, இந்த உண்மையை நாடும் உணர்ந்திடவே, உண்மையை நாடும் உணர்த்திடவே, இந்த திருப்பலி அதற்கோர் ஏற்பாடு. ஆலய பீடம் பாருங்கள் இறை மக்களே, ஆண்டவன் சந்நிதி சேருங்கள் இறை குலமே. மனத்தாங்கல்களோடு அல்ல, மனமாற்றங்களோடு செல்ல, மனத்தாங்கல்களோடு அல்ல, மனமாற்றங்களோடு செல்ல, சமபந்தி விருந்தில் சங்கமிப்போம். ஆலய பீடம் பாருங்கள் இறை மக்களே, ஆண்டவன் சந்நிதி சேருங்கள் இறை குலமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நமக்காக பலியாகி உயிர்த்தெழுந்த நம் தலைவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் அன்புக்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இன்றைய திருப்பலிக்கு வருக என அன்போடு அழைக்கின்றேன். தவக்காலத்தினுடைய நிறைவு நாட்களை நாம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம். அதே சமயத்தில் ஆண்டவர் இயேசு எப்படிப்பட்ட உண்மையை இந்த உலகத்திற்கு அறிவித்தார் என்பதை இயேசுவே தன்னுடைய அடிமனதிலிருந்து சிறப்பாக வெளிப்படுத்துகின்றார். எந்த அளவுக்கு அப்படின்னா, நான் உண்மையை சொல்லுகின்றேன், ஆனால் நீங்கள் என்னை கொலை செய்ய முயலுகின்றீர்கள் என்று சொல்லி யதார்த்தத்தை அந்த மக்களுக்கு எடுத்துரைக்கின்றார். இன்றைக்கு உண்மை என்பது அல்லது இயேசுவினுடைய வழி என்பது மிக ஆழமான அழுத்தமான வாழ்வை கொடுக்கின்ற ஒரு வழி. அதை நாம் அடைவதற்கும் அந்த இயேசுவை பின்பற்றுவதற்கும் இந்த திருப்பலியில் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. பரிவுள்ள இறைவா, தவத்தால் புனிதம் அடைந்துள்ள உம்மக்களின் இதயங்களை ஒளிர்வித்தருளும். இறை பற்றுடன் உம்மை மன்றாடுவோருக்கு கனிவுடன் செவிசாய் தருள்வீராக. உம்மோடு தூயாமையாரின் ஒன்றிப்பில் இறைவனாய்
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம் இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். 3வது அதிகாரம் 14-20, 24-25 மற்றும் 28 முடிய இறைவசனங்கள். அந்நாட்களில் நெபுகத்நேசர் அவர்களை நோக்கி, சாத்ராக்கு, மேசாக்கு, ஆபத்நேகோ, நீங்கள் மூவரும் என் தெய்வங்களை வணங்கவில்லை என்பதும் நான் நிறுவிய பொற்சிலையை பணிந்து தொழவில்லை என்பதும் உண்மைதானா? இப்பொழுதாவது எக்காலம், நாதசுரம், யாழ், கிண்ணரம், வீணை, பைக்குழல் முதலிய எல்லா வகை இசை கருவிகளும் ஒலிக்க கேட்டவுடன் நீங்கள் தாழ விழுந்து நான் செய்து வைத்துள்ள சிலையை பணிந்து தொழ தயாராக இருக்கிறீர்களா? தொழாவிட்டால் அந்த நொடியிலேயே எரிகின்ற தீச்சூழலில் தூக்கி போடப்படுவீர்கள். உங்களை என் கையிலிருந்து தப்புவிக்கக்கூடிய தெய்வம் ஒன்று உண்டோ என்றான். சாத்ராக்கு, மேசாக்கு, ஆபத்நேகோ என்பவர்கள் நெபுகத்நேசர் அரசரை நோக்கி பதில் மொழியாக, இதை குறித்து நாங்கள் உமக்கு மறுமொழி கூற தேவையில்லை. அப்படியே எது நிகழ்ந்தாலும் நாங்கள் வழிபடுகின்ற எங்கள் கடவுள் எரிகின்ற தீச்சூழலினின்று எங்களை மீட்க வல்லவர். அவரே எங்களை உம் கையினின்றும் விடுவிப்பவர். அப்படியே அவருக்கு மனமில்லாமல் போனாலும் அரசரே, நாங்கள் உம்முடைய தெய்வங்களை வழிபட மாட்டோம். நீர் நிறுவிய பொற்சிலையை நாங்கள் தொழப்போவதில்லை. இது உமக்கு தெரிந்திருக்கட்டும் என்றார்கள். இதை கேட்ட நெபுகத்நேசர் அரசன் சாத்ராக்கு, மேசாக்கு, ஆபத்நேகோ ஆகியோர் மீது வெகுண்டெழ அவனது முகம் சின்னத்தால் சிவந்தது. வழக்கத்தை விட 7 மடங்கு மிகுதியாக தீச்சூழலை சூடாக்கும்படி அரசன் கட்டளையிட்டான். பின்னர் சாத்ராக்கு, மேசாக்கு, ஆபத்நேகோ ஆகியோரை கட்டி எரியும் தீச்சூழலுக்குள் தூக்கி போடுமாறு தன் படை வீரர்களுள் வலியவர் சிலருக்கு கட்டளையிட்டான். அப்பொழுது நெபுகத்நேசர் அரசன் வியப்புற்று விரைந்தெழுந்து தன் அமைச்சரை நோக்கி, 3 பேரை தானே கட்டி நெருப்பினுள் எறிந்தோம் என்றான். ஆம் அரசரே என்று அவர்கள் விடையளித்தனர். அதற்கு அவன், கட்டவிழ்க்கப்பட்டவர்களாய் நெருப்பின் நடுவில் 4 பேர் உலவுகின்றதை நான் காண்கிறேன். அவர்களுக்கோ ஒரு தீங்கும் நேரவில்லையே. மேலும் 4வது ஆள் தெய்வ மகன் ஒருவன் போல் தோன்றுகின்றானே என்றான். அப்பொழுது நெபுகத்நேசர், சாத்ராக்கு, மேசாக்கு, ஆபத்நேகோ ஆகியோரின் கடவுள் புகழப்படுவாராக. தங்கள் கடவுளை தவிர வேறு எந்த தெய்வங்களையும் பணிந்து தொழ மறுத்து அரசனது கட்டளையையும் பொருட்படுத்தாமல் அவர் மேல் நம்பிக்கை வைத்து தங்கள் உடலை கையெழுத்து அவருடைய ஊழியர்களை அவர் தம் தூதரை அனுப்பி மீட்டருளினார் என்றான். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. என்றென்றும் அவரை புகழ்ந்து போற்றுங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து போற்றுங்கள். எங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் வாழ்த்து பெறுவீராக. என்றென்றும் நீர் புகழப் பெறவும் ஏத்தி போற்ற பெறவும் தகுதியுள்ளவர். மாட்சியும் தூய்மையும் நிறைந்த உம் பெயர் வாழ்த்துக்குரியது. பல்லவி. என்றென்றும் அவரை புகழ்ந்து போற்றுங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து போற்றுங்கள். உமது தூய மாட்சி விளங்கும் கோவிலில் நீர் வாழ்த்து பெறுவீராக. உயர் புகழ்ச்சிக்கும் மிகு மாட்சிக்கும் நீர் உரியவர். கெருபுகள் மேல் வீற்றிருந்து படு சூழலை நோக்கிப்பவரே, நீர் வாழ்த்து பெறுவீராக. நீர் என்றென்று புகழப்படவும் ஏத்தி போற்றப்படவும் தகுதியுள்ளவர். பல்லவி. என்றென்றும் அவரை புகழ்ந்து போற்றுங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து போற்றுங்கள். உமது ஆட்சிக்குரிய அரியணை மீது நீர் வாழ்த்து பெறுவீராக. என்றென்றும் நீர் புகழ்ந்து ஏத்த பெறுவீராக, ஏத்தி போற்ற பெறுவீராக. உயர் வானகத்தில் நீர் வாழ்த்து பெறுவீராக. என்றென்றும் நீர் பாடல் பெறவும்
மாட்சி அடையும் தகுதியுள்ளவர். பல்லவி. என்றென்றும் அவரை புகழ்ந்து போற்றுங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து போற்றுங்கள். நற்செய்திக்கு முன்வசனம். ஆயந்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயந்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். சீரியனல் உள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருபவர் பேறு பெற்றோ. ஆயந்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதின செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 8 இறைவாக்கியங்கள் 31 முதல் 42 முடிய. அக்காலத்தில் இயேசு தம்மை நம்பிய யூதர்களை நோக்கி, என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையில் என் சீடர்களாய் இருப்பீர்கள், உண்மையை அறிந்தவர்களாயும் இருப்பீர்கள், உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்றார். யூதர்கள் அவரை பார்த்து, உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என நீர் எப்படி சொல்லலாம்? நாங்கள் யாருக்கும் ஒருபோதும் அடிமைகளாய் இருந்ததில்லை, நாங்கள் ஆபிரகாமின் வழிமரபினராயிற்றே என்றார்கள். அதற்கு இயேசு, பாவம் செய்யும் எவரும் பாவத்திற்கு அடிமை என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். வீட்டில் அடிமைக்கு நிலையான இடம் இல்லை, மகனுக்கு அங்கு என்றென்றும் இடம் உண்டு. மகன் உங்களுக்கு விடுதலை அளித்தால் நீங்கள் உண்மையிலே விடுதலை பெற்றவர்களாக இருப்பீர்கள். நீங்கள் ஆபிரகாமின் வழிமரபினர் என்பது எனக்கு தெரியும், ஆனால் என் வார்த்தை உங்கள் உள்ளத்தில் இடம் பெறாததால் நீங்கள் என்னை கொல்ல முயலுகிறீர்கள். நான் என் தந்தையிடம் கண்டதை சொல்கிறேன், நீங்கள் உங்கள் தந்தையிடமிருந்து கேட்டதை செய்கிறீர்கள் என்றார். அவர்கள் அவரை பார்த்து, ஆபிரகாமே எங்கள் தந்தை என்றார்கள். இயேசு அவர்களிடம், நீங்கள் ஆபிரகாமின் மக்கள் என்றால் அவரை போல செயல்படுவீர்கள். ஆனால் கடவுளிடமிருந்து கேட்டறிந்த உண்மையை உங்களுக்கு எடுத்துரைத்த என்னை நீங்கள் கொல்ல முயலுகிறீர்கள். ஆபிரகாம் இப்படி செய்யவில்லையே, நீங்கள் உங்கள் தந்தையைப் போல செயல்படுகிறீர்கள் என்றார். அவர்கள், நாங்கள் பரத்தமையால் பிறந்தவர்கள் அல்ல, எங்களுக்கு ஒரே தந்தை உண்டு, கடவுளே அவர் என்றார்கள். இயேசு அவர்களிடம் கூறியது, கடவுள் உங்கள் தந்தை எனில் நீங்கள் என்மேல் அன்பு கொள்வீர்கள். நான் கடவுளிடமிருந்து இங்கு வந்துள்ளேன், நானாக வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும். இயேசு கிறிஸ்து அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியினுடைய பின்னணியில் யூத சமுதாயத்தினுடைய 3 விதமான நிலைப்பாடுகள் அந்த மக்களுடைய வாயிலிருந்து தெளிவாக வருகின்றன. முதலாவது, நாங்கள் எவருக்கும் அடிமைகள் அல்ல. இரண்டாவது, நாங்கள் ஆபிரகாமின் வழிமரபினர் அல்லது ஆபிரகாமின் மக்கள். மூன்றாவது, எங்களுக்கு ஒரே தந்தை உண்டு, கடவுளே அவர். இது 3 விதமான நிலைப்பாடுகளையும் அந்த மக்கள் வெளிப்படுத்துகின்றார்கள்.
ஒரு விதமான கருத்து விவாதம் அங்கு ஏற்படுகின்றது. இயேசுவோடு அவர்கள் வாதம் செய்கின்றார்கள். ஒவ்வொரு வாதத்திற்கும் அவர்கள் பதில் கொடுக்கின்றார்கள். உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என்ற அந்த வார்த்தையிலிருந்து அவர்கள் அடிமைகள் அல்ல என்ற ஒரு நிலைப்பாட்டை தெளிவுபடுத்துகின்றார்கள். ஆனால் இயேசு குறிப்பிட்ட அடிமைத்தனமும் அல்லது எப்படிப்பட்ட விடுதலை கிடைக்கும் என்பதையும் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. ஆபிரகாமின் மக்கள் என்று சொன்ன அவர்கள் ஆபிரகாமினுடைய விசுவாசத்தை கடைபிடிக்கவில்லை. மாறாக தங்களுக்கென்று உருவாக்கி கொண்ட சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் அவர்கள் கை கொண்டிருந்தார்கள். கடவுளை தந்தை என்று அழைத்த அவர்கள் இயேசு கடவுளிடமிருந்து வந்தவர் என்பதை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். எனவே இன்றைக்கு இந்த 3 நிலைப்பாடுகளை வைத்திருந்த அந்த யூத சமுதாயத்தினுடைய மனநிலை என்னவாக இருந்துச்சுன்னா, சுருங்க சொன்னால் அது தான் என்ற மேலாதிக்க மனநிலை அவரிடம் இருந்தது. வழக்கமாக சொல்லுவார்கள் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் என்று. யூத சமுதாயத்திற்குள் இருந்த தான் என்ற மேலாதிக்க மனநிலை இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கும் உண்மையை உணர்ந்து பார்ப்பதற்கும் தடையாக இருந்தது. அதனாலதான் அவங்களால அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அந்த இடத்துல தான் இயேசு உண்மை உங்களுக்கு விடுதலை கொடுக்கும் என்றார். உண்மை உங்களுக்கு விடுதலை கொடுக்கும். அப்போ உண்மைனா என்ன? இயேசுவை பொறுத்தவரை உள்ளதை உள்ளவாறு ஏற்றுக்கொண்டு அந்த உண்மைக்கு ஏற்ப எதை ஏற்றுக்கொண்டோமோ அதற்கேற்ப வழி நடப்பது. அது எதுவாக இருந்தாலும் சரி, எவ்வளவு துன்பமாக, எவ்வளவு வேதனையாக, எவ்வளவு கஷ்டமாக, எவ்வளவு எதிர்ப்புகள், சவால்கள் எதுவாக இருந்தாலும் சரி, எதை ஏற்றுக்கொண்டோமோ அதற்காக வாழுகின்ற பொழுது அது நம் வழியாக உயிர் பெற்று மீண்டும் நமக்கு அது விடுதலையாக மாறுகின்றது. அப்போ அவருடைய பார்வை முழுவதும் மறைக்கப்பட்டிருந்தது. என்னெல்லாம் சொல்லிட்டு, நாங்கள் ஆபிரகாமின் மக்கள், நாங்கள் கடவுளுடைய மக்கள், கடவுள் ஒருவரே எங்கள் தந்தை என்று சொல்லி அவர்கள் உண்மையை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் வெறும் வாய் மாத்திரம் அதை சொல்லிக் கொண்டிருந்தது. எனவே அவர்கள் அடிமைகளாக, பாவத்திற்கு அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இதைத்தான் இயேசு அவர்களுக்கு சுட்டி காட்டுகிறார். அது இன்னும் எந்த அளவுக்குன்னா, இயேசு தன்னுடைய அந்த போதனையில் அடிமனது வரை செல்லுகின்றார். அதனால தான் அதை சொல்லி காமிக்கிறார். என்ன அப்படின்னா, நான் சொல்றேன், ஆனா நீங்களோ என்னை கொல்ல முயற்சி செய்கின்றீர்கள். என்னை நற்செய்தியில் 2 முறை அதை பதிவு செய்கின்றார். 2 முறை அதை பதிவு செய்கின்றார். நீங்கள் என்னை கொல்ல முயலுகின்றீர்கள் என்று சொல்லி அவர் பதிவு செய்கின்றார். அப்ப இன்றைக்கு உண்மை அப்படிங்கிறத ஏற்றுக்கொண்டிருக்கின்றோமா? அந்த மக்கள் இயேசுவை இயேசுவாக பார்த்து அவருடைய போதனைகளை அப்பட்டமாக வெளிப்படையாக பார்க்க தவறி அவர்கள் உண்மையிலிருந்து விலகிச் சென்றார்கள். எனவே இன்றைக்கு நாம் இயேசுவை இயேசுவாக உற்று நோக்கி, ஏதோ வழிபாட்டிற்கான ஒரு இயேசுவாக ஏற்படுத்திவிட்டு பூசையில அல்லது சில ஜெபங்கள் வழியாக, சில வழிபாடுகள் வழியாக இயேசுவை நாம் இயேசுவாக ஏற்றுக்கொண்டு அன்றாட வாழ்க்கையில் அதே இயேசுவை மாற்றி நம்முடைய செயல்பாடுகள் சரியான விதத்தில் அமையவில்லை என்றால் நாமும் உண்மையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற அர்த்தம். இன்றைக்கு சிந்தித்து பார்ப்போம். இயேசுவை இயேசுவாக ஏற்றுக்கொண்டு எது நடந்தாலும், எப்படிப்பட்ட சவால்கள் வந்தாலும் அதை இயேசுவோடு இணைந்து முறியடிக்கவும் வென்றெடுக்கவும் இந்த திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். காணிக்கை தரும் நேரம் கடவுளே உன் திருமுன்னே
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திறவை அனைத்து நலனுக்காகவும் முது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுப்பதற்காக நீர் எங்களுக்கு அளித்துள்ள இப்பலி பொருள்களை பெற்றுக்கொள்வீராக. உமது பெயரின் மாட்சிக்காக பலி ஒப்பு கொடுக்க செய்த நீர் அதனை எங்களுக்கு அருமருந்தாகிட செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க பயனுள்ள இச்சிறப்பான காலத்தை ஏற்படுத்தினீர். அதனால் நாங்கள் மட்டுமீறிய பற்றுதல்களிலிருந்து விடுதலை பெற்று நிலையற்றவற்றில் மனதை ஈடுபடுத்தாது நிலையானவற்றில் மேன்மேலும் மனதை செலுத்துமாறு எங்களை தூண்டுகின்ற காலம் இதுவே. ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளனர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. தாயும் தந்தையுமான இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு மூச்சு. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் அபீர், எல்லா திருநிலையினராகி அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்த போது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா,
அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலுமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருட உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுளை நம் தந்தையின் அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் அனைவரும் இணைந்து துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்து அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவா, என் இதயத்தில் எழுந்திடவா. என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. உந்தன்
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட மறைபொருள்கள் எங்களுக்கு விண்ணகமருந்தாய் அமைவனவாக. அதனால் இவை எங்கள் உள்ளங்களின் குற்றங்களை கழுவி முடிவில்லா பாதுகாப்பில் எங்களை உறுதிப்படுத்துவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வலது வாய்க்காலுக்காக ஜெபம். அன்பு தந்தையே இறைவா, அன்பு தந்தையே இறைவா, கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர் தேடுங்கள் கண்டடைவீர் என்ற இறை வார்த்தையில் என்ற இறை வார்த்தையில் நம்பிக்கை வைத்து ஜெபித்தோம். நம்பிக்கை வைத்து ஜெபித்தோம். அதன் பலனாக எங்களுடைய பகுதிக்கு தேவையான எங்களுடைய பகுதிக்கு தேவையான குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றி எங்களுடைய இல்லங்களுக்கு நல்ல குடிதண்ணீரை பெற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய நீண்டகால போராட்டமான வலது வாய்க்கால் திட்டத்திற்கு போதுமான நிதியை ஒதுக்கி எங்களுடைய தண்ணீர் அவகாசத்தையும் மீட்டெடுத்து கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இத்திட்டம் சிறப்பாக துவங்கப்பட்டிருக்கின்ற இவ்வேளையில் விரைந்து இதனை நிறைவு செய்து கொடுப்பீராக. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் சிறப்பாக சந்திக்கவும் நியாயமான தலைவர்களை தேர்ந்தெடுக்கவும் எங்களுக்கு அருள் தாரும். ஆமென். ஆமென்.
இறைவன் உம்மை